நீ கட்ட
இங்கு ஸ்ரீ வள்ளியாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி மதுரையைச் சேர்ந்த MSK கலிமகள் அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்துகிறார். விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மேமை குன்றாத மொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணைவன் பணிரதோடும் பகிர்ந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மயிரமை என்ற அந்த முருகப்பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றி வேலனை வேல்முருகனை கந்தனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகனை வணங்கிவிட்டு அதன் பிறகாக தான் மற்ற காரியங்கள்லாம் பேச பேசினா எப்படி பேசுற சொல்லுங்க. Did
மொத்த ஜீவன் ஒரு நாடத்திலே போயிடும் போல. இப்ப நான் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளேயும். மண்டே தான் ஆட்டுங்க, நானும் பேசத்தான் செய்றேன், பாடதான் செய்றேன். ஆக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று 5 வருடங்கள், இந்த 5 வருடங்களிலே குறிஞ்சியிடம் சுற்றுவரை பரிபாலனம் செய்தவரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். குல வழக்கப்படி பருவமடைந்த பெண்களை எல்லாம் தனிக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கு இணங்க என்னுடைய அருமை தந்தையார் முருகப்பெருமானுக்காக திரை விதைத்து திரை பயிர்களை பருவங்கள் கொய்து விடாமல் கண்ணும் கருத்துமாக ஆளோலம் சோ என்று பருவங்களை விரட்டி வாருங்கள் அப்படின்னு என்ன மட்டும் அனுப்பல. கூட துணைக்கு தோழிகள்லாம் வராங்க. தோழி ஒருத்தி வரா, தோழி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கோம். வரட்டு அவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணைக்கதிர்களை அறுவடை செய்து முருகனுடைய காவலுக்காக சிறப்பாக செய்து முடிக்கணும். ஆக வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, குகன் உண்டு என்னாலும் குறைவே இல்லை அப்படின்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப சத்தியமான வார்த்தைகள். வேல் பிடித்தவன் கால் பிடித்தால் வினையே நெருங்காது. 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும். வெஞ்சமரை நெஞ்சே என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் இணைக்கில் 2 காலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார்னு சொன்னது போல 5 முகம் அப்படின்னா நம்ம எல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு முகம் உண்டு அப்படின்னா யமனினுடைய முகம் தான். அப்படி மரண பயம் நேரிட்டால் அப்படின்னு நினைக்கும் பொழுது முருகா அப்படின்னு கூப்பிட்டா 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும். ஈசானம் தத்துருட மாமதேவம் சத்தியோஜாத மகோரோ மதோமுகம் என்ற 6 முகங்கள் கொண்ட இறைவன் முருகன் தோன்றுவானாம். வெஞ்சமரி நஞ்சே என தோன்றும். வாழ்க்கையில எப்பெல்லாம் துன்பம் ஏற்படுதோ, துயரம் ஏற்படுதோ, என்னடா வாழ்க்கைன்ற பயம் ஏற்படுதோ, அப்பொழுதெல்லாம் முருகனை நினைத்தால் நஞ்சே பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு அவனுடைய வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் இணைக்கில் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னு சொன்னது போல மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் உத்திரன், கா என்றால் கமலர், மும்மூர்த்திகளின் சங்கம முருகன் என்ற பெயர். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்காக நிகழக்கூடிய இந்த காவல் சிறப்பாக நடக்கணும். அழகென்று சொல்லிக்கும் முருகன் தான். அழகு அப்படின்னு நமக்கு நினைச்சாலே ஞாபகத்துக்கு நினைவுக்கு வரக்கூடிய சாமி அப்படின்னா கந்தசாமி தான். கந்தசாமியை வணங்கினா போதும், எந்த சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர் வேலுக்கு எதிர் வேலே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் எந்தூரானை வணங்கணும் அப்படின்ற தேவையே இல்லை. தேவைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக, கண்கண்ட கடவுளாக, கலியுகத்தின் தெய்வமாக, கருணை கடலே கந்தா போற்று என்று கருணை தெய்வமாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான். முருகனுக்கு மட்டுமா சிறப்பு? முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலாக இருக்கட்டும், முருகனுடைய மயிலாக இருக்கட்டும், முருகனுடைய சேவர் கொடியாக இருக்கட்டும், அனைத்துமே அழகு, அனைத்திற்குமே சிறப்பு அதிகம். அப்பேற்பட்ட அழகென்ற சொல்லுக்கு இறைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அழகென்ற சொல்லுக்கு மட்டுமல்ல, தமிழுக்கு தெய்வமும் முருகன் தான். தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல. தமிழும் முருகனும் ஒன்றுதான். தமிழை காப்பதற்காக அவதரித்த தெய்வம் தான் முருகன் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. தமிழுக்கு தலைவன் உண்டு சிவபெருமான், தமிழுக்கு தெய்வம் உண்டு முருகப்பெருமான், தமிழுக்கு தாத்தா உண்டு ஊவே சாமிநாதர், தமிழுக்கென்று கிழவி பாட்டி உண்டு ஔவையார், தமிழ் என்ற அன்னைக்கு கோயிலே உண்டு மதுரை என்பதிலே. ஆக அப்படி தமிழ் அப்படின்ற நமது தாய்மொழியான தமிழுக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்காக நிகழக்கூடிய இந்த காவல் சிறப்பாக சவண நடப்பதற்காக எல்லா தெய்வங்களை வணங்குவோம். அதுக்கு முன்னாடி அம்பாளை வணங்குவோம். ஆதி பராசக்திய. எதுக்கு தம்பி? இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டிய நாட்டின் பேரரசி, மதுரையை அரசாளும் அங்கையர்க்கு அரசி, அங்கையர்கண்ணி மனோன்மணி, தடாதக நாச்சியார் அன்னை மீனாட்சி சியாமலா தேவி, பல பெயர்களோடு இருந்து காட்சி கொடுக்கின்ற அன்னை அம்பிகை ஆதிபராசக்தியை வணங்கி அவள் தாழ் பணிந்து அதன் பிறகாக காவலுக்கு செல்ல வேண்டிய அந்த ஏற்பாடுகள் வேலைகள்லாம் பார்ப்போம். அதனால பாண்டிகர் சுக்கரிடம் ஆசை வச்ச ராசாத்தி
கூட்டி வரும் ஒரு நாடு வீராதி வீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு பூமாலை போடும் இது திருநாடு ஒரு பூந்தீர் கூட்டி வரும் பெரும் நாடு மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத என்ன கொண்ட மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசோ இனகி ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரே சொக்கனிடம் பாச வச்ச ராசா அம்மா ஆசை வச்ச ராசாத்தி போடாத வீசமெல்லாம் போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு பழமேடான பாதைகள் கடந்தாரு போடாத வேஷம் போல போட்டார் சுந்தரரு மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு பழமேடான பாதைகள் கடந்தாரு மறி போற மல்லு கட்ட துணிச்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு ஊர் என்ன பேர் என்ன உதவாதால் என்ன நினைச்சத முடிப்பா பாரு தடுக்கிற மனசே ஆறு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரே சொக்கனிடம் பாச வச்ச ராசா அம்மா ஆசை வச்ச ராசாத்தி பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டிகர சொக்கனிடம் ஆசை வச்ச ராசாத்தி பாச வச்ச ராசாத்தி ஊர்கோளம் ஊருக்குள்ளே ஊருக்குள்ள கந்தாடி தீருக்குள்ளே தெருக்குள்ள பூமாலை தோள் மீது போடு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரே சொக்கனிடம் ஆசை வச்ச ராசாத்தி பண்ண முடியாது ஒளிப்பாலாட்டியும் நன்றி ரொம்ப நன்றிண்ணே இவ்வளோ நேரம் ஒளிபெருக்கை சரி பண்ணுற வரைக்கும் யாரும் கலையாமல் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா அதுக்கே உங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய நன்றி ஆக தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் ததவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கடம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்று அபிராமி பட்டர் பாடியது போல பாண்டிய நாட்டினுடைய முதல் பெண்ணரசியாக அவதரித்து வந்த தெய்வம் அப்படின்னா அன்னை பராசக்தி மீனாட்சி ஆக அப்பேற்பட்ட மதுரை அரசாளுகின்ற மீனாட்சியை திருமணம் முடித்ததுனால தான் சொக்கநாதரே ராஜா சிவபெருமானே ராஜாவாக்கி பார்த்த பெருமை நமது மண்ணைத்தான் சேரும் அப்படின்றத நினைக்கும் பொழுதே சிறப்பாக இருக்கு இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அழகு இப்ப திருவாரூருக்கு தேர் அழகு மன்னார்குடிக்கு மதில் அழகு திருவிடைமருதூர் வீதி அழகு திருவண்ணாமலை தீபம் அழகு வேதாரண்யம் விளக்கழகு ஆணுக்கு தோரழகு பெண்ணுக்கு கூந்தலழகு யானைக்கு தந்தம் அழகு மயிலுக்கு தோகை அழகு ஆனால் முருகன் என்ற தெய்வமோ சகலமும் அழகு முருகனுடைய அந்த முகம் அந்த தோற்றம் அவனை பார்த்தாலே எவ்வளோ துன்பமா இருந்தாலும் சரி எவ்வளோ இடர்களோடு இங்கிருந்து ஆலயத்திற்கு போனாலும் யாம் இருக்க பயமே என்ற அந்த வாசகத்தை படிச்ச உடனே எங்கிருந்து தான் வருமோ தெரியல அப்படி ஒரு உத்வேகம் அப்படி ஒரு வைராகிய மனசுல அப்படி தைரியத்தையும் வைராக்கியத்தையும் அருளக்கூடிய கடவுள் அப்படின்னா முருகன் தான் முருகன் மட்டும் நினைச்சாருன்னா சாதாரணமா இருக்கக்கூடிய ஒருவரை மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கவும் அவனால முடியும் மிகப்பெரிய இடத்துல இருக்கிற ஒருத்தரை ஆணவத்தால் ஆட்டம் போட்டு அவரை கொண்டு வந்து கீழே இறக்கி வைக்கவும் அவனால முடியும் ஆக தலையெழுத்தை மாற்றக்கூடிய தன்மை தலைவன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு அப்பேற்பட்ட முருகன் அழகன் ஆறுமுகன் முருகான்ற பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு அவன் உருவானதிலிருந்து கந்த புராணத்திலே அவனுடைய அந்த தோற்றத்திலிருந்து கடைசியாக யுத்தம் முடிகிற வரைக்கும் முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு அதுல எல்லாருக்கும் ரொம்ப கேள்விப்பட்ட பேரா இருக்கிறது முருகான்றதற்கு அப்புறம் கந்தான்ற பேர் தான் இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் கந்தர்களில் வெண்பா கந்தா 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 கந்தானே துவங்கக்கூடிய
அப்படின்ற மாதிரி தான் நூல்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஏன் கந்தன் அப்படின்ற அந்த பேருக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, முருகப்பெருமான் சூர சம்ஹாரத்திற்காக கிளம்பி சூரபதுமனை அழிப்பதற்காக தயாராக நிற்கிறான். இளமையானவன் முருகன், எப்பயுமே இளமையானவர் தான், அவருக்கு வயது முதுமையே கிடையாது. அவராக வேணா முதுமையாக வந்தாதான் உண்டு. அப்படி இளமையான தோற்றத்தோடு கையிலே வேலை ஏந்தி சூர சம்ஹாரம் செய்வதற்காக முருகன் எதிர்த்து நிற்கிறான் சூரபதுமனை. இந்த காட்சியை நம்ம எங்க போனா பார்க்க முடியும்? கொஞ்சம் அமைதியாக கவனிங்க. இப்போதான் மைக் செட்டை சரி பண்ணி என்ன உங்களை எல்லாம் உட்கார வச்சு கவனிக்க வைக்கிறதுக்குள்ள பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிற விட கொடுமையாக இருக்கு. இருந்துச்சு, ஆமாம். போன வட்டம் வந்தப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பையும் இருந்துச்சு கூட்டம். ஆமாம், இப்போயும் இருக்கியே, சந்தோஷம்தான். கொஞ்சம் அமைதி, அங்கங்கே பேசாமல் இங்கே கவனிங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா இன்னும் சத்தம் நல்லா கேட்கும். இங்கே வரேன். யார் அவரு? அதே ஆளா இல்லை வேற ஆளா? அப்படியா? நல்லா இருப்பியா? அமைதியா இருங்கண்ணே எல்லாரும். அமைதியா இருந்தாதான் எங்க சத்தம் கேட்கும். இதுக்கு மேல கத்தம் இல்லை, அமைதியா இருக்கு. அதனால என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்வதற்காக இன்றும் சூரசம்ஹாரம் பார்க்கதற்குனே ஒரு கோயில் இருக்குன்னா திருச்செந்தூர் தான். சூரசம்ஹாரத்தின் பொழுது அந்த ஐப்பசி மாதம் அந்த சஷ்டி விழா தீபாவளியிலிருந்து மறுநாள் துவங்கிடும். பெரும்பாலும் இந்த தீபாவளியிலேருந்து மறுநாள் சஷ்டி விரதர்களுக்குலாம் ஒரு எண்ணம் இருக்கும். தீபாவளி பலகாரம்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. மறுநாள்லேருந்து விரதம் இருக்க ஆரம்பித்தோம்னா எதையும் சாப்பிட முடியாது அப்படின்ற எண்ணம் உள்ள ஆளுகள்லாம் இருக்காங்க. அப்படி அந்த மறுநாளே சஷ்டியினுடைய அந்த விரத நாள் துவங்கிடும். அந்த 6 தினங்களும் நிறையா பேர் நிறையா விதங்களில் முருகருக்காக விரதம் மேற்கொள்கிறாங்க. வீட்டிலே இருந்து விரதம் கடைபிடிக்கிறவங்க இருக்காங்க. ஆலயத்திற்கு சென்று திருச்செந்தூர் முருகருடைய ஆலயத்திலே தங்கியிருந்து அந்த 6 தினங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. குழந்தை இல்லைன்னு பிரச்சனை, கடன் பிரச்சனை, தம்பதியர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்ற பிரச்சனை, இப்படி எந்த விதமான துன்பம் இருந்தாலும் 6 நாட்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எண்ணி அங்கே 6 நாளும் விரதம் இருந்து போய் விரதம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அவன் இருக்கிற அந்த இடத்துல இருந்தாலே போதும், அவருடைய அந்த கருணையும் அந்த அருளும் முழுமையாக கிடைக்கும். அந்த 6 தினங்களும் விரதத்திற்கு பிறகு சூர சம்ஹாரத்தன்று நீங்க பார்க்கணும். கோடான கோடி மக்கள் கூடி விண் அதிர அரோகரா அப்படின்னு அந்த முழக்கமிடக்கூடிய அந்த கோஷத்திற்கும் முருகன் இந்த பக்கம் அப்படி வேலோடு பவனி வருவார், இந்த பக்கம் சூரபதுமனியினுடைய கூட்டம் ஆடிக்கொண்டே வரும். எப்பயுமே நல்லதெல்லாம் அமைதியாக தான் இருக்கும், கெட்டதெல்லாம் ஆடிட்டு தான் இருக்கும். அப்படி முருகன் வந்தான். இந்த பக்கம் சூர சம்ஹாரத்திற்காக சூரபதுமன் கிளம்பி வந்தான். முருகனுடைய வேல் பாய்ந்து சூரபதுமனை அழிக்காமல் நல்வாழ்வு கொடுத்தது. முருகன் பார்த்தாரு, சூரபதுமன் கிட்டத்தட்ட பக்தியானவன் தான், எல்லாம் சரிதான், குணம் தான் சரியில்லை. ஆணவம் என்ற அந்த குணத்தை கொண்டவனாக இருந்தான் சூரபதுமன். அதனால ஆணவத்தை மட்டும் அழித்து சூரனை மகிழாக பதுமனை சேவர் கொடியாக மாற்றி அருள் புரிந்தான் முருகன். அசுரனை அழிக்கிறதுக்கு பிறந்த முருகன் அசுரனுக்கே நல்வாழ்வு கொடுத்துருக்கான்னா அவனை வணங்கக்கூடிய நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுப்பான்றத கொஞ்சம் தம்பி உங்க சரியில்லை தம்பி, நீங்க யான்னு சொல்லாதீங்க. அந்த ஆக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க பார்த்தா கூட நீங்க ஏன் பாக்குறீங்கன்றதை கண்டுபிடிச்சிடும். பின்னாடி காரணம்லாம் முன்னாடி. சரி 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 நம்பிட்டேன். அதனால அப்பேற்பட்ட முருகப்பெருமானினுடைய இப்ப சூரபதுமன் முன்னாடி போய் முருகன் நின்றாராம். இந்த முருகனுடைய அழகு, அந்த பராக்கிரமம், அவனுடைய அந்த வீரம் இருக்குல்ல, அந்த வீரத்தை பார்த்து சூரபதுமனுக்கு தானா மனசுல ஒரு பயம் வந்துருச்சான். இவனை எதிர்த்து எப்படா நம்ம போராட போறோம், எப்படி சண்டை போட போறோம்னு. வாழ்க்கைனா அப்படி இருக்கணும். நம்ம பார்த்து நம்மளுடைய தோற்றத்தை பார்த்து, நம்ம நிக்கிறத பார்த்து, நம்ம வளர்ச்சியை பார்த்து, நம்ம எதிரி தானா ஐயோ இவன் இப்படி இருக்கான, இவனை எப்படி எதிர்க்க போறோம்ன்ற பயம் தானா வரணுமா. அது மாதிரி என்று சூரபதுமனை எதிர்த்து நின்ற முருகனை பார்த்து சூரபதுமனுக்கு தானா ஒரு பயம் வந்துச்சு மனசுல. இவனை எப்படா எதிர்த்து நாம போரிட போறோம்னு அந்த நடுக்கம், சின்னதா சின்ன குழந்தைய பார்த்து, சிறு பாலகனை பார்த்து நடுங்கினான் சூரபதுமன். அதனாலதான் எதிரிகளினுடைய பராக்கிரமத்தை அவனோடு போரிடாமலேயே வற்ற செய்பவன் என்பதால் முருகனுக்கு கந்தன் பேர் வந்துச்சு. அதனால கந்தன் என்ற பேருக்கு பல சிறப்பு இருக்கு. இன்னைக்கு வேற விஷயம் பேசுவோன்னு வந்தேன். ஏன்னா முதல் தடவை கரியாப்பட்டி அங்கே நடக்கும் சாலையில் நாடகம் நடந்துச்சு. அங்கே வந்து திருச்செந்தூர் முருகனை பற்றி பேசினேன். போன வட்டம் இங்கே வந்தப்போ பழனி முருகனை பற்றி பேசினேன். இன்னைக்கு வேற ஒரு விஷயத்தை யோசிச்சு வந்து அதுக்குள்ளே என்னென்னமோ ஆகி போச்சு. கூட்டமாக மைக்கு எப்படி இப்படின்னு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிட்டு தான் போவேன். அதனால் முருகனினுடைய அருளால் ஒருத்தர் சாதாரணமாக தமிழகத்தில் பிறந்து காசி மாநகரம் வரைக்கும் போய் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவத்தை படைத்தார். அவர் யார், என்ன செய்தார் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும். அதனால் காவல் சிறக்கும் சிறப்பாக நடக்க எல்லா சாமியும் கும்பிடுவோம். எந்த சாமியாவது கண் திறந்து பார்க்கட்டும். ஆமாம். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே
நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே எங்களுக்கும் அன்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கும் அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறிவாயோ முருகா உன் கருணை இல்லையோ முருகா 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 அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் பூனை வாழுதே பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் பூனை வாழுதே ஈகரம்பும் முன் படைப்பில் இனிமை காணுதே உன் படைப்பில் இனிமை காணுதே இதை அறிவாயோ முருகா உன் கருணை இல்லையோ முருகா 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 அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே ஆக அப்படி மாதா பிதா நன்றி உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய ரசிப்புக்கும் ரொம்ப நன்றி அப்படி மாதா பிதா குரு தெய்வமாக இருந்து என்னது? மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து அருள் செய்யக்கூடியவன் முருகன் தான் எனக்கு அம்மா அப்பா குரு எல்லாமே என் முருகன் தான் ஆமாம் அந்த கதைக்காக மட்டுமில்ல என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு சகலமும் முருகன் மட்டும்தான் ஆக முருகன் என்ற ஒரு தெய்வத்தை வணங்கினா என்ன நடக்கும்னு வணங்கி உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆமா தூத்துக்குடி மாவட்டம்னே ஸ்ரீ திருவைகுண்டம்னு ஒரு ஊர் ஒரு ஊர். எல்லாம் கேட்டுக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் ஆமா. எல்லாரும் ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் நமது தமிழும் நமது சைவமும் முருகருடைய அருளால எங்கு போய் எப்படி வளர்ந்தது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் சண்முக கவிராயர்னு ஒருத்தர் அவருடைய மனைவியார் பேரு சிவகாம சுந்தரின்னு பேரு ரெண்டு பேருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்க முருகரை அதிகமா வணங்குவாங்க முருகப்பெருமானை வேண்டி தவம் இருக்கிறாங்க அதாவது விரதம் இருக்கிறாங்க அதனால பல ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது ஆண் குழந்தை பிறந்த உடனே ஆண் குழந்தைக்கு முருகருடைய பெயர் வைக்கிறாங்க அந்த குழந்தை பேர் என்ன அப்படின்னா குமர குருபரர்னு பேர் இப்ப குமர குருபரர் இப்ப ஒரு 2-3 வயது ஒரு குழந்தைக்கு ஆகுதுன்னா அண்ணே அப்படியே விசில் வராம கொஞ்சோன்னு வாலி மேத்துங்க சத்தம் மட்டும் விசில் வந்துடாம அப்படியே மெதுவா பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி குமர குருபரர் அப்படின்ற ரொம்ப சிரமப்பட்டு பேச வேண்டியதாக இருக்குது கத்தி மக்களுக்கு சேரணுமே அதனால தான் கேட்கப்படுது குமர குருபரர்னு பேர் வைக்கிறாங்க அப்படி பேர் வச்ச குழந்தை ஒரு 2-3 வயசு ஆச்சுன்னா குழந்தை என்ன பண்ணும் வாய் திறந்து ஏதாவது ஆவுனாது சத்தம் போடணும்ல நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு ஆணவனை சொல்லித்தர மாதிரி சொல்லணும்ல திரும்ப குழந்தை பேசவே இல்லை அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் இந்த உலகத்தினுடைய ரொம்ப இனிமையான ஒரு மொழி அப்படின்னா மழலை தான் அந்த மழலையினுடைய மொழியை கேட்க முடியலேன்னு தாய் தந்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க குழந்தைக்கு கிட்டத்தட்ட 5 வயசாச்சு 5 வயசான குழந்தை வாய் திறந்து சத்தமே போடல முழுமையான ஊமையா இருக்கு குழந்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க ஊமையா இருக்கிற அந்த குழந்தைய பேச வைக்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல மருத்துவங்கள்லாம் பார்க்குறாங்க மருத்துவங்கள் எதுவுமே கை கொடுக்கல இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமா 17ஆம் நூற்றாண்டு அதாவது 1800 நடந்த ஒரு சம்பவம் உண்மையாவே நடந்த ஒரு வரலாறு இப்போ என்ன செஞ்சாங்கன்னா குழந்தையை அழைத்து கொண்டு இந்த குழந்தையை கொடுத்தது முருகப்பெருமான் தான் அவங்கிட்ட தான் போய் முறையிடணும்னு 2 பேரும் குழந்தைய கூட்டிட்டு திருச்செந்தூர் போயிட்டாங்க திருச்செந்தூர் போனால் 48 நாள் முழுமையாக தினமும் ஒரு வேளை மட்டும் உப்பில்லாத உணவை உண்டு விரதம் இருக்காங்க ஒரு 45 நாள் நெருங்கிருச்சு
குழந்தை பேசவே இல்லை. 2 பேரும் பார்த்தாங்க. முருகன் முன்னாடி போய் நின்று கண்ணீர் மழுக அழுகிறாங்க. முருகா, நீ பார்த்து கொடுத்த குழந்தை இந்த குழந்தை இன்ன வரைக்கும் குழந்தை பேச மாட்டான். இத்தனை நாட்கள் விரதம் இருந்தும் அதற்கான பயனே கிடைக்கல. இனிமேல் இந்த உலகத்துல ஊம பிள்ளைய வச்சுட்டு நாங்க வாழ்றத விரும்பல. நாங்க இந்த உயிரை கூட மாய்த்துக் கொள்கிறோம். இந்த கடல்லையே விழுந்து இறந்து போயிடுறோம். நாங்க இருக்க விரும்பலன்னு குழந்தையை அழைத்து கொண்டு கடல்ல போய் செத்துறலான்னு போறாங்க. கீழே ஒரு பூ கிடக்கு. இந்த பூவை எடுத்த குழந்தை வாய் திறந்து பூன்னு சொன்னா. அப்படி பூவுன்னு துவங்கும் வண்ணமாக அடுத்த வினாடியே குழந்தை வாய் திறந்து கந்தர்களி வெண்பா என்ற நூலை கடகட கடகடன்னு பேசி பாட ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் 2 பேரும் பார்த்தாங்க. முருகா, எல்லாம் உன்னோட கருணை. கூட்டமா இருந்த பக்தர்கள்லாம் வியக்குறாங்க. 5 வயசு பிள்ளை பள்ளிக்கூடம் கூட போனதில்லை. ஆனாவனா கூட சொல்லாம கந்தர்களி வெண்பா பூமேவும் அப்படின்னு துவங்கக்கூடிய அந்த பாடல்ல பாடிட்டே இருக்கான். 5 வயசு பிள்ளை எப்படி இந்த ஞானம் கிடைத்தது? எல்லாம் முருகனுடைய அருள். எல்லாரும் பார்த்து வியக்குறாங்க. அப்படி 5 வயது வரைக்கும் பேசாமல் இருந்த குமரகுருபரரை முருகன் பேச வச்சுட்டான். இப்ப பேசிய குருபரர் என்ன பண்றாரு? கொஞ்சம் வயது கூடுது, ஒவ்வொன்றா பாடுறாரு, ஒவ்வொரு பாடல்களா பாடுறாரு, ஒவ்வொரு நூலா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் கிளம்பி மதுரையிலே இங்க வராரு. பாண்டி நாடு மதுரைக்கு வராரு. வந்தா அப்ப யாருடைய ஆட்சி காலம்னா மதுரையில திருமலை நாயக்கரியுடைய ஆட்சி காலம். அங்க வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா தங்கி இருக்கிறாரு. அப்ப நாயக்கரியினுடைய கனவுல யாரு போறான்னா அம்மா மீனாட்சி போறா. போய் மீனாட்சி சொன்னா, அப்பா இந்த மதுரையை தேடி என் பிள்ளை குமரகுருபரை வந்திருக்கான். அவனை போய் என்ன நினைச்சு மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் பாட சொல்லு அப்படின்னு அம்மா சொல்றா. சொன்ன உடனே திருமலை நாயக்கரும் கிளம்பி குமரகுருபரை அரண்மனைக்கு வரவழைக்கிறாரு. வரவழைத்து மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் பாடுங்கன்னு சொல்றாரு. பிள்ளைத்தமிழ்னா என்ன? ஒரு குழந்தை பிறந்து வளர்ற வரைக்கும் அதை பற்றி அந்த அந்த வளரக்கூடிய விதத்தை பாடலாக பாடுறதுதான் பிள்ளைத்தமிழ். அப்படி குமரகுருபரர் பாடலா பாடுறாரு. இப்ப நாயக்கர் திருமலை நாயக்கர் உட்கார்ந்துருக்காரு. அந்த கோயிலோட அர்ச்சகரினுடைய குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை வேகமா ஓடி வந்து நாயக்கர் மடியில் உட்காந்துக்குச்சு. மடியில் உட்காந்துக்கிட்டு குமரகுருபரர் பாடக்கூடிய பாடலை ரசித்துக் கொண்டே இருந்தது. மன்னனினுடைய கழுத்தில் இருந்த அந்த மணிமுத்து மாலையை எடுத்துக்கொண்டு போய் குமரகுருபரர் கழுத்துல போட்டுட்டு குழந்தை வேகமா நடந்து போனா. எங்க? கருவறைக்குள் நடந்து போனா. போன குழந்தை கொஞ்ச நேரத்துல காணா. கருவறையில போய் மறைஞ்சிட்டா. அன்னை மீனாட்சியே நேரில் வந்து முத்துமணி மாலையை எடுத்து குமரகுருபரருக்கு அன்று பரிசாக கொடுத்தால் மதுரையில. இப்படி குமரகுருபரர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சாதனை படிக்கிறாரு. கதை பெருசு, சுருக்கமா சொல்லிடுவோம். இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க குருநாதர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் வந்து மாசிலாமணின்னு சொல்லக்கூடிய அந்த தர்மபுரி ஆதீனம், மயிலாடுதுறை ஆதீனத்தினுடைய குரு அவர் தான். அவர் சொன்னார், அப்பா நீங்க வா, நீ காசிக்கு போ. காசியில முகலாயர்களினுடைய ஆட்சி காலம். அதாவது ஜாஜகான் இருக்கான் இல்லையா, எதை கட்டான்? தாஜ்மஹால். அவனுடைய மகன் சரி சரி அவனுடைய மகன், அவனுடைய மூத்த மகன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த காசியவே வந்து கைப்பற்றி வச்சுக்கிட்டு நம்ம இந்து சமய கோயிலெல்லாம் அடைச்சிட்டான். காசி விஸ்வநாதர் கோயிலை இழுத்து பூட்டிட்டான். பூஜையே நடக்கல, எங்கேயும் சிவநாமம் கேட்கல, எல்லா கோயிலையும் பூட்டிட்டான். இப்ப என்ன செய்யறாருன்னா, குமரகுருபரர் இங்க இருந்து காசிக்கு போறாரு. போய் மன்னன்கிட்ட பேசணும். ஆனா மன்னனுக்கு தமிழ் தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்னா இந்துஸ்தானி மொழி தான் தெரியும். இந்துஸ்தானி மொழினா எதுனா, அதாவது அரபு, அப்புறம் வந்து ஹிந்தி மாதிரியே இருக்கும் அந்த மொழி. இந்துஸ்தானி மொழி, அரபு, பாரசீக மொழி இதெல்லாம் கலந்த ஒரு மொழி தான் இந்துஸ்தானி மொழி. அந்த மொழி அங்கே யாருக்கு, அவங்களுக்கு வந்து அதான் தெரியும், தமிழ் தெரியாது. ஆனால் குமரகுருபரர் இங்கேருந்து போகிறார். எதுக்கு? காசி கோயிலை திறக்க சொல்லி சைவ சமயத்தையும் தமிழையும் பரப்புறதுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தமிழன், காசி மொத்தமாக இருக்கிற எல்லா பேருமே இந்துஸ்தானி மொழி பேசுகிறவங்க. இங்கேருந்து இவர் போய் மொழியை புரி வைக்கினாலே அது முடியாது. ஆனால் இவர் போகிறது எதுக்குன்னா இடம் கேட்குறாரு, சைவ சமயத்தை வளர்க்க. உள்ள போறாரு. உள்ள போகும் பொழுது எல்லாரும் பார்த்து வியக்குறாங்க, யார் இந்த பெரிய மனுஷன் உள்ள வராரு அப்படின்னு. அப்ப மன்னன்ட்ட போய் பேசுறான். சிம்மாசனம் கூட உட்கார்றதுக்கு அவர் வாங்க உட்காருங்கன்னு கூட சொல்லல. அப்பவே மன்னன்ட்ட கேட்கிறாரு இவரு, மன்னா இந்த மாதிரி சைவ சமயத்தை வளர்க்கறதுக்கும் ஒரு தமிழை பற்றி பேசுவதற்கும் காசி மாநகரத்தினுடைய இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை திறக்கிறதுக்கும் நீ எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. கேட்டா அவனுக்கு தமிழ் புரியல. அவன் என்ன செய்யறான், அவன் மொழியில பேசி சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு சொல்றான், இந்த வந்திருக்கிற பெரியவர் தமிழ்ல பேசுறாரு, அது எனக்கு புரியல, அவருக்கு என்ன வேணுமோ அதை ஏன் மொழியில கேட்க சொல்லுங்க, அப்புறமா நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றான். பார்த்தாரு, சரி நான் போய் கத்துக்கிட்டு வரேன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. போன பிறகு எல்லாரும் கேலியா சிரிக்கிறாங்க. ஏன்னா வந்தவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் போல, நம்ம மொழி தெரியாது போல, பயந்தடிச்சு ஓடி போயிட்டான். இவன் போய் எப்போ அரபு கற்றுக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரியான கோரிக்கையெல்லாம் வைக்க போறான்னா தெரியலன்னு எல்லாரும் கேலியாக சிரிக்கிறாங்க. போனாரு.
போனவர் மறுநாள் வரைக்கும் ஆளகனா. மறுநாள் பார்த்தால் மன்னனுடைய அவை கூடுகிறது. மன்னன் திரும்ப கேட்கிறான், நேத்து ஒரு பெரியவர் வந்தாரே தமிழை பேசிக்கிட்டு அவங்க மொழியில பேசுறான், வந்தாரே நம்ம கிட்ட ஏதோ வேணும்னு, அவர் எங்க காணா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அமைச்சர் சொன்னா, அவர் அரபு கத்துக்கிற போயிருக்காரா, வந்துருவாரு அப்படின்னு. இப்படி ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வெளியில சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் கேட்குது. சிங்கத்தினுடைய அந்த கர்ஜன சத்தம் என்னன்னு போய் ஓடி போய் பார்த்தா, வெளியிலே ஒரு ஆண் சிங்கம், ஒரு ஆண் சிங்கம், பிடரி மயிர்களோடு ஒரு ஆண் சிங்கம். அந்த ஆண் சிங்கத்தின் மீது ஏறி அமர்ந்த குருபரர் உள்ள வராரு சிங்கத்து மேல உட்காந்து. எல்லாரும் பயந்து எந்திரிச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா சிங்கத்தில் உட்காந்து வரானே, சிங்கத்தை பார்த்து அப்புறம் பயப்படாமல் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் எழுந்து நின்று மன்னனே பயந்து போய் நிற்கிறான். சிங்கத்தோடு வந்து நின்ற குமரகுருபரர் சொன்னாரா, அப்பா நேற்று நான் இங்கே வந்து நின்றேன், நீ எனக்கு சிம்மாசனம் கொடுக்கல, நீ அமர்ந்திருப்பது சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தில் இருப்பது வெறும் பொறிக்கப்பட்ட சிங்கம், நான் அமர்ந்திருப்பதும் சிம்மாசனம், ஆனால் இது உண்மையான சிம்மாசனம், நான் அமர்ந்திருப்பது சிங்கத்தின் மீது அப்படின்னு அப்படி நின்றாரு முன்னாடி வந்து. இப்போ மன்னன் பார்த்தான், என்னடா அவன் எப்படி பேசுறானே அப்படின்னு கொஞ்சம் பணிஞ்சிட்டான். சரி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நீங்க என்ன வேணும்னு கேட்டாலும் அதை ஏன் பாஷையில கேட்கணும்னாரு. அப்பதான் என்ன செய்தாரா, ஒரே நாள் தான் மறுநாள் வந்து அங்கு பேசக்கூடிய பாரசீக மொழியிலே நமக்கு என்ன வேணும்ன்றத அவங்க மொழியில பேசினாரு. எப்படி பேசினாரு தெரியுமா? அன்னைக்கு ராத்திரி போய் சகலகலா வள்ளி மாலைன்னு ஒரு நூல் இருக்கு, கலைவாணி மீது பாடப்பட்ட நூல். இன்னைக்கும் குழந்தைங்க எல்லாம் கல்வியில சிறக்கன்னா அந்த நூலை படிக்க சொல்லுவாங்க. சகலகலா வள்ளி மாலைன்னு ஒரு நூல் இருக்கு, நீங்க இப்ப நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா கூட வந்துடும். அந்த சகலகலா வள்ளி மாலையை உடனே போட்டு பார்த்து படிக்க போறீங்களா? இதுலையா கிடைக்காது, போனே இல்லடா அது. அப்படி எழுதிய உடனேயே அன்னை கலைவாணியினுடைய அருளால அவங்க மொழி பேசக்கூடிய தன்மை அவருக்கு கிடைக்குது. இப்ப பார்த்தாரு, இப்ப இதுலதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப கேட்கிறாரு, எனக்கு ஒரு இடம் வேணும், காசி கோயிலை திறக்கணும், இந்த ரெண்டு மட்டும் போதும்னு கேட்கிறாரு. அப்பதான் மன்னன் சொன்னா, காசி கோயிலை திறக்கணும்னா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை தெரியுமா? காசியில கருடன் பறக்காது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கேள்விப்பட்டது படிச்சதுதான். காசியிலே கருடன் பறக்காது, ஆனால் நான் உங்களை கூட்டிட்டு போறேன், எந்த இடத்துல கருடன் பறக்குதோ அந்த இடத்த வேணா நீங்க தானமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் பார்த்தாரு, காசியில கருடனே பறக்காது, அப்புறம் எப்படி என்ன செய்யறது? மறுபடியும் பார்த்தார், குமரகுருபரரை அழைத்து கொண்ட மன்னன் ஒரு காசில இருந்து ஒரு இடத்துக்கு போறாரு. காசிக்குள்ள அரண்மனையை விட்டு வெளியில போய் நிக்கிறாரு. குமரகுருபரன் மனதார உள்ளம் முருக, எல்லாமல்ல என் இறைவன் முருகப்பெருமான நினைச்சு அப்படியே மனதார உருகிறாரு. முருகா, நான் இவ்வளவு தூரம் வந்து இந்த மன்னன்ட்ட வாதாடி காசி மாநகரத்தினுடைய அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை திறக்கிறது வரைக்கும் வந்துட்டேன். ஆனா இங்க கருடன் மட்டும் வட்டமிடலைனா அவன் சொன்ன மாதிரி என்னுடைய நிபந்தனையை நிறைவேற்றி கொடுக்க மாட்டான். நீ தான் அருள் செய்யணும்னு கையெடுத்து வணங்கி முருகனை வேண்டினா சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல மேல வந்து கருடன் பறந்துச்சு. கருடன் எந்த இடத்துல பறந்துச்சோ அந்த இடத்தை மன்னன் தானமாக கொடுத்து, நான் செய்தது தவறு அப்படின்னு அன்று குமரகுருபரரிடம் மன்னிப்பு கேட்டு நின்றானா. இன்னைக்கு நீங்க காசிக்கு போனீங்கன்னா குமரகுருபரர் மடம்னு ஒன்று இருக்கு. ஆக காசி விஸ்வநாதர் கோயிலை முகலாயர்களினுடைய ஆட்சியிலிருந்து மீட்டு கொடுத்தது யாருன்னா, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு தமிழன் தான் மீட்டு கொடுத்தான், அதுவும் குமரகுருபரர். அது யாருடைய அருளால? எல்லாம் முருகனுடைய அருளால். அதுக்கு தான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லாத ஆளை, சாதாரண ஆளை முருகனை வணங்கினால் அந்த முருகன் கொண்டு போய் அவங்கள மலையில உயரமா வைக்கவும் அவனால முடியும். உயரமா வச்சவன் கொஞ்சம் திமிரா நடந்துக்கிட்டா கொடுத்த அதே பதவியை அதே செல்வத்தை திரும்ப பறிச்சுக்கவும் அதே முருகனால முடியும். ஆக கொடுக்கறதும் அவன் தான், எடுக்கிறதும் அவன் தான். கருணை கடலாக விலகுகின்றவன் கந்தபெருமான். அப்பேற்பட்ட கருணை தெய்வமான முருகனுக்காக தான் இன்று காவல். இப்படித்தான் குமரகுருபரனுடைய வரலாறு. இது ரொம்ப பெரிய வரலாறு, சுருக்கமா சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அப்படி காசியினுடைய கோயிலை மீட்டு கொடுத்தவர் குமரகுருபரர். தமிழையும் சைவத்தையும் பரப்புவதற்காக முருகன் அருள் பெற்று தமிழ்நாட்டிலிருந்து காசிக்கு போய் மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் குமரகுருபரர். ஆக அப்பேற்பட்ட அருளாளர்களாம் இந்த உலகிலே சிறந்து விளங்கியது முருகன் ஒருவனால் மட்டுமே. அப்பேற்பட்ட முருகனுக்காக நான் காவலுக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, சொல்லுங்க. இப்படியே முருகனை பத்தி படிச்சுக்கிட்டே இருந்தேனா ஒரு நாள் காதல் வந்துருச்சு முருகன் மேல எனக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, ஏங்க நான் காதல் வச்ச மட்டும் இப்படி சூனிய வச்ச மாதிரியே சிரிக்கிறிய? சந்தோஷமாவா? சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி தெரியலே. முருகப்பெருமான் இருக்காரு, அவர் குடும்பத்துக்கு எனக்கு ஒரு உறவு இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு. எப்படி சம்பந்தம்? ஆமா, அவர் அப்பா இருக்காரே சிவபெருமான், உங்களுக்கெல்லாம் யாரு தெய்வம்? ருத்ராட்சமே கட்டி தொங்க போட்டிருக்கிய, தொங்க போட்டா மட்டும் பத்தா தம்பி, அது அந்த மாதிரி நடந்துக்கிறேன். சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும்.
ஆக சிவபெருமான் உங்களுக்கெல்லாம் தெய்வம். எனக்கு யாரு தெரியுமா? எனக்கு என் மாமனாரியா. சரி சரி கேட்டு சொல்லுங்க. சரி சரி நீங்க எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆதிபராசக்தி யாரு தெரியுமா? என்னுடைய மாமியார். விநாயக பெருமான் யாரு? என் மச்சான். ஐயப்பன் யாரு? அவர் இன்னொரு மச்சான். அப்ப முருகன் எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கணுமே. உங்களுக்கு சித்தப்பா மகன் தானே? பெரியப்பா மகன். வசனத்தை முருகன் நான் கட்டிக்க போறேன். என் வீட்டுக்காரர், என் புருஷன், என் கணவன், என் பதி, என் மணவாளன், என் மாப்பிள்ளை. ஐயப்பன் பாட்டானே. நேரம் ஆயிடுச்சு ஏற்கனவே. ஒரு பாட்டு பாடிடுமா? ஐயப்பன் பாட்டே பாடுவோமா? சரி அப்படி கூட பாடலாமே. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனை. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவார் மன்னனின் பிள்ளை. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயந்தனையே போக்கிடுவான் மன்னனின் பிள்ளை. அபயமின்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை, என்று துணிந்து நின்றால் அகன்றிடுமே தொல்லை. அவன் இன்றி அவனியிலே அனுபவ செய்வதில்லை. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மனை புறப்படுவோம். கூட்டு சரணம் போட்டு ஏறி மேலே பேட்டை செல்வோம். பேட்டை தொண்டி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். சுவாமி திந்தக்கத்தோ ஐயப்ப திந்தக்கத்தோ, சுவாமி திந்தக்கத்தோ திந்தக்கத்தோ ஐயப்ப திந்தக்கத்தோ. பேட்டை தொண்டி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். கோட்டை காவலர் பாபர சுவாமி கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. ஸ்ரீதேவம் சபரிமலை நாதனருள் தேடு, தீருண்பது படி ஏறி ஈசன் துணை நாடு. நாளெல்லாம் மாப்பிணிக்கும் பரமணி திருநீரு, நாளெல்லாம் காத்து நிற்கும் பரமனின் திருவீடு. நாராயணன் ஆதி நாராயணன் செல்வனையே நாவி நிற்க பாடு. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம். சுந்தரேசன் மைந்தனே, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா, ஹரிகர சுதனே, சரணம் ஐயப்பா, ஏழை பங்காளனே, சரணம் ஐயப்பா, எரிமேலி சாஸ்தாவே, சரணம் ஐயப்பா, ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை வாசனாக கலியுகத்தினுடைய தெய்வமாக சின்முத்திரையை கையிலே தாங்கி யோக பட்டயத்தை முழங்காலிலே அணிந்து ஐயப்பன் பாடலை பாராட்டி அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி ரொம்ப நன்றி. நீங்கள் கைதட்டுறதே எங்களுக்கு நிறைய அன்பளிப்பு கொடுத்த மாதிரி எனக்கு கலையாமல் அப்படியே விடிகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா நாடகம் என்பது பாமர மக்களின் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா. அது மாதிரி இன்னைக்கு அன்றைய காலத்துலலாம் எந்த விதமான ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் எதுவுமே இல்லாத நேரங்களில் பொழுதுபோக்காக நிறைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கதைகளமாக அமைந்தது நாடக நிகழ்வு மட்டும்தான். அது இன்றைய காலம் வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சிகளுக்கு மத்தியிலும் அந்த நாடகக்கலை குறைவின்றி அழிவின்றி நிலைத்து நிற்கிறது அப்படின்னா அதற்கு முழு
முழுமுதற் காரணம் நாடக ரசிகர்களாகிய நீங்க மட்டும்தான். உங்களுடைய அந்த ஆதரவும் நீங்க ரசிக்கக்கூடிய அந்த ரசிப்பு மட்டும்தான் நாடக கலையை இந்நாள் வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்நாள் மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய ஆண்டாண்டு காலமும் இந்த நாடக கலை வாழும் அப்படின்னா எல்லாம் உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். அதனால நாடக கலையை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவருக்குமே உங்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு மிகப்பெரிய என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியாக யோக பட்டயத்தை முழங்காலிலே அணிந்து சின்முத்திரையை கையிலே தாங்கி பிரம்மச்சாரி விரதம் கொண்டு இன்னைக்கும் சபரிமலையில் இருக்கிற சாமி அப்படின்னா ஐயப்ப சுவாமி தான். ஐயப்பனை வழிபாடு பண்ணணும், அவருக்கு மாலை ஓடணும்னா நிறைய விதிமுறை இருக்குது. இடத்த எங்கே ஓத்தேன்னா மாலை ஓட்ட முடியாது. மாலையை 48 நாள் போடணும். சும்மா அந்த ஒரு வாரத்தில் மாலை ஓட்டு போயிட்டு வரேன், ஒரு மாதத்தில் போயிட்டு வரேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்று கிடைக்கணும்னா அதனுடைய முழு பலன் கிடைக்கணும்னா அதுக்கான காத்திருப்பு வேணும், அதுக்கான நேரங்காலம் வரணும், அதுக்கான அந்த இடைவெளி வரைக்கும் சிரமமே நம்ம நோகாமல் எப்படி நோன்பு வைக்க முடியும். அதனால் அந்த 48 நாள் விரதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஐயப்பனை வணங்கணும் அப்படின்னா முதல்ல அந்த 48 நாளும் மாலையிடக்கூடியவர் ஒரு குருசாமியை சொல்லி தான் மாலை போடணும். குருவைத்தான் குருவாக ஏற்றுக்கிறணும். குருசாமினா யாரு? யார் ஒருவர் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சபரிமலைக்கு போறாரோ, ஊடலாம் நின்றக்கூடாது. 18 வருஷமும் தொடர்ந்து போகணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஊடல் ஒரு வருஷம் போக முடியாமல் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்து போகும். அப்படியெல்லாம் இல்லாமல் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செல்பவர் 18ஆம் ஆண்டு கையில் என்ன கொண்டு போவாங்க? என்ன கொண்டு போவாங்க? தென்னம்பிள்ளை கொண்டு போவாங்க இங்கேருந்து. அப்படி 18 ஆண்டுகள் முழுமையாக போன ஒரு குருவைத்தான் நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு மாலை போடணும். இல்லைங்க எங்களுக்கு குருசாமி இல்லை, 18 வருஷம் ஆண்டு போன ஒருத்தர் எங்களுக்கு கிடைக்கல, யார்கிட்ட மாலை போட்டுக்கிறது அப்படின்னா நம்மை பெற்ற அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, பெற்ற தாயுடைய கையில் மாலை போட்டுக்கிறது சரி. அப்படி மாலை அணிந்து 48 நாளும் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடித்து சைவ உணவுகளை உண்டு பேசும் பொழுதெல்லாம் சொல்லுக்கு சொல்லு சாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு இறைநாமத்தை சொல்லி வெறுந்தரையில் படுத்து தூங்கி குளிர்ந்த நீரில் குளிச்சு இவ்வளவு இருக்கு. சும்மா எடுத்தவங்க ஒருத்தன் மாலை ஓட்ட முடியாது. அப்படி 48 நாள் முழுமையாக விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். இது சத்திய வாக்கு. 18ஆம் படி மேல்வாழும் ஐயன் ஐயப்ப சுவாமிகளினுடைய சத்திய வாக்குப்படி அமைக்கப்பட்டது தான் இந்த விரத முறைகள். மனிதர்கள் கண்டுபிடித்ததல்ல, ஐயப்பனே கொடுத்த அருள் வாக்கு. இப்படியெல்லாம் விரதம் இருந்து தான் சபரிமலைக்கு வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு ஐயப்பனால் சொல்லப்பட்ட அருள் வாக்கு. பெண்கள்லாம் ஏன் போகக்கூடாது நாங்கள் தெரியுமா? பெண்கள் எல்லாம் ஒன்றும் ஐயப்பன் வெறுக்கலை. தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் எல்லாமே சமந்தான். எல்லா உயிர்களும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் 48 நாள் இந்த முழுமையான விரதத்தை ஒரு பெண் தனியாக கடைபிடிக்கிறது அப்படின்னு சில காரணங்களால முடியாது. அந்த கடைபிடிக்க முடியாதுன்றதுனாலையும் போகக்கூடிய அந்த வழி பாதை என்பது கடுமையாக இருக்கும், அவர்களுக்கு பயணிப்பதற்கு சிரமமாக இருக்குன்றதுனாலையும் தான் பெண்களை வேண்டாம்னு சொன்னாங்களே தவிர மற்றபடி என்ன சபரிமலைக்கும் பெண்களுக்கு என்ன அப்படின்னு எதிர்ப்பா? அதெல்லாம் கிடையாது. சபரிமலைக்கு ஒரு ஆண் மாலை போடுறான்னா பெண்ணினுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி வீட்டில் மாலை போட முடியுமா சொல்லுங்க? மாலை போடுறது மட்டும்தான் ஆம்பளை. அதுக்கு பிறகு அந்த வீட்டில் நல்லது கெட்டதை பார்த்து அதை சுத்தப்படுத்தி அதுக்கு சேவையான நேரத்துக்கு அந்த விரத சாப்பாடை சமைச்சு கொடுத்து இதெல்லாம் ஒரு பெண் வீட்டில் இருந்து ஒத்துழைப்பு செய்யலைன்னா சரியான முறையில் விரதம் இருக்க முடியாது. அப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறத்திலிருந்து செய்வது தான் பக்தி. அப்பேற்பட்ட ஐயப்பனை வணங்கியாச்சு. எல்லா சாமியும் பேசலாம், ஒரு சாமியும் பேசணும்னா நேரம் போயிடும், காலதாமதமாக இருக்குது. அதனால அந்த முருகனுக்கு வாக்கப்பட்ட ஒரு பொண்டாட்டியாக போகணும். ஆமாம், வேற எந்த ஆசையும் இல்லை தம்பி, எனக்கு ஒரே விருப்பம் தான். சொல்லுங்கண்ணே. அழகான பழனி மலையா? பாடுவோண்ணே, கொஞ்சம் இருங்க. சாமி பாட்டாக பாடுறோம், ஒரு காதல் பாட்டு பாடுவோமேன்னு யோசிச்சேன். காதல் பாட்டு காதல் பாட்டு கேட்குற ஆளை பற்றியெல்லாம் பெரியவங்களாக இருக்கா? காதல் என்ன சின்ன பிள்ளைகளுக்கு தான் வருமா? காதல் என்பதற்கு வயதே கிடையாது, பெரிய வயசு. ஆமாம், சரி. அதனால காதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரலாம், தப்பு இல்லை. அவன் ஏண்டா வைக்க அதனால அப்பேற்பட்ட முருகன் மேல எல்லாருக்கும் வர்றது காதல்லாம் வேற. எனக்கு வந்துச்சு பாரு காதல், அதிசயமான காதல், தெய்வீக காதல் தான். காதல்னா என்ன நினைக்கிறீங்க? எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நீ என்ன இதுதான் இதெல்லாம் பண்ணினாதான் காதல் இல்லை. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை காதலிக்கிறேன்றதுல அதுதான் காதல். அதுபோல முருகன் மீது எனக்கு இருக்கக்கூடிய காதல் தெய்வீக காதல். அவன் தெய்வம், அவனை பார்த்து யாருக்கு ஆசை வராது, யாருக்கு விருப்பம் வராது. அவளை வழகானா யாருக்கும் வரக்கூடாது, எனக்கு மட்டும்தான் ஆசை வரணும், எனக்கு மட்டும்தான் விருப்பம் வரணும், நான் மட்டும்தான் முருகனோட சேர்ந்து வாழணும். அதனால முருகன் மீது நான் கொண்ட காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்னு பழைய பாட்டு பாடுவோமா புது பாட்டு பாடுவோம்? எந்தாவது நடுத்தரமா பாடுவான் ஆடுறவங்க. என்ன நினைச்சு நீ என்ன நினைச்சு உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போது நினைச்சு நீ என்ன நினைச்சு உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போது
இந்த பேசுவோம் அதை பற்றி நேரம் இல்லையேன்னு முடிச்சிட்டேன். தெய்வானையா கல்யாணம் முடிச்சிட்டாரா? அப்போ வள்ளிதமன் சரி பேர் சொல்லலை. எனக்கு பேர் காசை கொடுத்து மொய் வச்சுக்கமான்னு கொடுத்துட்டு போவாரா, என் கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி கொடுத்துட்டு போறாரு. ஆமா ஏற்கனவே தெய்வானை இருக்காரு, நீங்க எப்படி ரெண்டாம் தரமா போவியன்னு கேட்டு போறாரு. ஒரு டவுட் இருக்கு, எனக்கே இருக்கு, அப்புறம் அவருக்கு இருக்கு. உனக்கு ஏன் எல்லாத்துலயும் டவுட்டே வருது? அன்பளி பிழைத்து பெருமை கலகம் பிறந்தாதான் ஏன் வழி பிறக்கும். சந்தேகம் வந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால ஆக அன்பளி பழித்து பெருமை சேர்த்த அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. ஒரு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுப்படிய பத்தியலா, ஏமா ஏற்கனவே திருமணமாய் அவர் பொண்டாட்டி இருக்கு, அடுத்தவர் விட்டு அடுத்தவ புருஷனை கட்டிக்கிறதுக்கு நீ இப்படியெல்லாம் பாடுறியேன்னு கேட்டாரு. முதல்ல தெய்வ திருமணம் என்பது வேறு, மனித திருமணம் என்பது வேறு. நம்ம ரெண்டுக்கு முதல் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். முருகப்பெருமான் தெய்வ யானை திருமணம் முடித்தது என்பது வேறு. நீங்கள்லாம் அதுக்காக போய் 2 தாரம் கட்டிக்கிறேன்லாம் தெரியக்கூடாது, அந்த இடமே தேவையில்லை. ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வது அப்படிங்கிறது நம்ம தமிழகத்துக்குன்னே இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு, அதெல்லாம் மாற்ற முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் முடித்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் என்பவன் ஞானாசக்தி. முருகனுடைய கையில் இருக்கிறதே ஞானவேல் தான். அவன் ஞானாசக்தி முருகன். முருகனை தெய்வம்ன்றதை தாண்டி ஞானத்தின் சொரூபம் முருகப்பெருமான். கையில் முருகன் இன்னைக்கு ஆண்டியாக முருகன் பழனியில் இருக்கானே, ஆண்டினா ஒன்றும் இல்லாதவன் அர்த்தமா? ஆண்டி என்றால் ஆள்பவன் என்று பொருள். ஆண்டி என்றால் ஞானத்தினுடைய அந்த முதுமை அப்படின்னு அர்த்தம். ஆக அப்படி முருகப்பெருமான் ஞான சுரூபம், ஞானாசக்தி முருகன். கிரியாசக்தி யாருன்னா அவள் தான் தெய்வ யானை. இச்சாசக்தி யாருன்னா அவள் தான் வள்ளி. இதுதான் வித்தியாசம். தெய்வம் என்பதை நெருங்க வேண்டும் என்றால் கிரியை என்ற செயல் மட்டும் போராது, தெய்வத்தை நெருங்குவதற்கு பக்தியில் விருப்பம் ஆசை என்பது வேணும் என்பதுதான் தெய்வ யானைக்கும் வள்ளிக்கும் முருகனுக்குமான அந்த திருமண நிகழ்ச்சியினுடைய தாற்பயமே. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நீங்க போய் நான் வள்ளி வேடம் விட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. தனிப்பட்ட முறையிலேயே முருகனை போய் வணங்கணும்னா முருகன்ட்ட இருந்து ஏதாவது தேவைன்னா நம்ம யாரை கும்பிடணும் தெரியுமா? வள்ளி அம்மையத்தான் கும்பிடணும். ஏன்னா முருகப்பெருமான் வள்ளி மீது அதீத காதல் கொண்டவன். தன் காதல் மனைவி என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். அதனால இன்னைக்கு இந்த நவகிரகங்களில் தோஷங்கள் நிறையா பேசணும்னு நினச்சேன், நேரம் இல்லை, குறைவாக இருக்குது, சுருக்கமாக சொல்லிடுறேன். செவ்வாய் தோசை இருக்குது, அந்த ஜாதக பலன் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க, எதை பண்ணி சரி பண்ண முடியும்னு தெரியல. இந்த குழப்பங்கள்லாம் இந்த மாட்டிக்கிட்டு தெரியாத ஜோதிடர்கிட்ட யாராவது கொண்டு போய் காசை கொடுத்து இந்த எந்திர தகடு வரைஞ்சி மந்திச்சு தர 20,000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு யாராவது இந்த ஏமாத்திர வேலை செய்கிற ஆளுகள் தான் ஏமாந்துடாதீங்க. ஒன்றே ஒன்று தான், நம்ம கிரகப்படி என்ன நடக்குமோ என்ன விதியோ அதை மாற்றவே முடியாது. மனுஷன் தெய்வம் மாற்ற முடிஞ்சதை போய் மனுஷன் எப்படி மாற்ற முடியும்? மனிதர்கள் பார்த்து பரிகாரம் பண்ணிலாம் மாற்ற முடியாது. சரி, இதை எப்படித்தான் மாற்றுறது? இதை மாற்ற முடியும். யாரால மாற்ற முடியும் இருக்குல்ல. பொதுவாக கிரக தோஷங்கள்லாம் மாற்றினப்ப உங்களுக்கு எளிமையாக சொல்லவா, ஒரு தொழிலாளிகள்லாம் இருக்காங்க. தொழிலாளிகள்னால் யாருன்னா நவகிரகங்கள். முதலாளி யார் அப்படின்னா தெய்வம், சிவபெருமானும் முருகப்பெருமானும், இவங்க தான் முதலாளி. இப்போ தொழிலாளிகள்னால நமக்கு ஒரு பிரச்சனைனா நாம் போய் தொழிலாளிகள்கிட்ட முறையிடக்கூடாது. யார்கிட்ட போய் முறையிடணும்?
முதலாளிகிட்ட போய் முறையிடணும். ஏன்னா நாம சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க, மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சுன்னா இவங்க கேட்பாங்க. அதுபோல நவக்கிரகங்கள்ல ஏதாவது பிரச்சனைனா, அதிலும் குறிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல, அதை எங்களால புரிஞ்சுக்கவே முடியல, என்ன செய்யறதுன்றதுக்கு ஒரே வழி எதுனா பழனியில இருக்கிற முருகனை போய் கும்பிடுங்க. இல்லையா வள்ளியோடு சேர்ந்து முருகன் எங்க இருக்கானோ, முருகன் வள்ளி முருகனாக சேர்ந்து எங்கு காட்சி கொடுக்கிறானோ அப்படி இருக்கிற இடத்துல வள்ளியை போய் வணங்கினா வள்ளியினுடைய அருள் கிடைத்தால் போதும், முருகனுடைய அருள் தானா அங்க வந்து சேர்ந்துடும். அதனாலதான் ஒரு பாடலே பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்றன் செய்யும், குமரேசன் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோடும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றினேன் அப்படின்னு. முருகனுடைய இத்தனையும் வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் 12 கை வச்சிருக்கான் முருகன். ஒரு கை இல்லை, முருகான்னு கூப்பிட்டா ஓடி வந்து காப்பதற்காக 12 கரங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதனால தெய்வானையை கட்டிக்கிட்டாருன்றதுக்காக வள்ளியை கட்டிக்கிறாம இருக்க முடியாது, கொடுத்த வாக்க மாற்ற முடியாது. அதனால வள்ளியாகிய நான் முருகனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய அவா எல்லாமே. அதனால மீண்டும் ஒரு முறை காதலை சொல்லிவிட்டு உடனடியாக தோழிகளை சந்தித்து விட விடல புள்ள நீ செத்துக்கு செவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மலகாத்து வந்து தூது சொல்லாதோ, விடல புள்ள நேசத்துக்கு செவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மலக்காத்து வந்து தூது சொல்லாதோ, வாசமல்லி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு, வாசமல்லி பூத்திருக்கு மாக்கப்பட காத்திருக்கு, தங்குமணி உங்களுக்கு தாலி கட்ட வேண்டும் ஐயா. விடல புள்ள நேசத்துக்கு செவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மலக்காத்து வந்து தூது சொல்லாதோ. மனசுல இன்னைக்கு ஏக்கம் வந்ததையா, ஏகப்பட்ட ஆசை வந்து இளமனசு வாட்டுதையா, உன்னை நினைச்சு மனசுல இன்னைக்கு ஏக்கம் வந்ததையா. தொப்புக்குள்ள குறவை எல்லாம் சொந்த கொண்டு பேசுது, சொந்தமுள்ள மாமி இங்கே ஜோடிய போ ஆவது, ஊருக்குள்ள பார்க்க வச்சு நீதி ஒன்று பார்க்கணும், ஊரடங்கி போன பின்பு நாம மட்டும் பேசணும், சந்தனத்தை பூசவா வெட்டி ஒன்று போடவா, தங்குமணி உங்களுக்கு தாலி கட்ட வேணும் ஐயா. விடல புள்ள நேசத்துக்கு செவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மலக்காத்து வந்து தூது சொல்லாதோ, மாமி பித்து மருது பொண்ணு மறந்திருக்க முடிகளையே மருகி மருகி உருகி கரைஞ்சு வாட வைக்கிறீங்க. ஏ மாமி பித்து மருது பொண்ணு மறந்திருக்க முடிகளையே மருகி மருகி உருகி கரைஞ்சு வாட வைக்கிறீங்க. மீசமுள்ள ஆம்பளைக்கு ரோசம் ஒன்று போதுமா, மிச்சங்களை மீதங்களை நானும் சொல்ல வேணுமா, பச்சை கிளி நெஞ்சு பொண்ணு போக வீண மூட்டுற, பாசங்களை மூடி வச்சு பாவத்தாயி காட்டுற, வெட்டி கட்டு மாப்பில புத்தி ஒண்ணு போதல, பப்பட்டா லாபம் இல்ல சேர்ந்துக்கிட்ட பாவம் இல்ல, விடல புள்ள நேசத்துக்கு சேவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மலக்காத்து வந்து தூது சொல்லாதோ, வாசமல்லி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு, வாசமல்லி பூத்திருக்கு, வாக்கப்பட காத்திருக்கு, சங்குமணி உங்களுக்கு தாலி கட்ட வேணும் ஐயா, சங்குமணி உங்களுக்கு தாலி கட்ட வேணும் ஐயா. விடல புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மலக்காத்து வந்து தூது சொல்லாதோ, அழகர் மேல காத்து வந்து தூது சொல்லாதோ. சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது,
மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது நெய்யும் எங்கே மணக்குது எங்கே மணக்குது நெய்யும் எங்கே மணக்குது வீரமணிகள் சன்னதியில் நெய்யும் மணக்குது திருநீரும் மணக்குது பன்னீரும் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது ஐயப்பன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பள்ளிக்கட்டை சுமந்துகிட்டா பக்தி பிறக்குது பள்ளிக்கட்டை சுமந்துகிட்டா பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பகவானை பார்த்து புட்டா பாவம் பறக்குது பகவானை பார்த்து புட்டா பாவம் பறக்குது 18ஆம் படி தொட்டால் வாழ்வும் இனிக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் மகிழுது பேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் மகிழுது ஐயன் பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது காட்டுக்குள்ளே சரண தோஷவானை பிளக்குது காட்டுக்குள்ளே சரண தோஷவானை பிளக்குது வீட்டை மறந்து பக்த கூட்டம் காட்டில் இருக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பூங்காவான தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் பூங்காவான தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் மேகையின் மேல் ஏறி வந்து வரமும் தருகிறார் ஐயன் மேகையின் மேல் ஏறி வந்து வரமும் தருகிறார் நோம்பிருந்து வருவோரை காத்து நிற்கிறார் நோம்பிருந்து வருவோரை காத்து நிற்கிறார் பொன்கார நாதத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா
என்னடா என்ன குறுகுறுன்னு பார்க்குற கருவாப்பையில்? ஏய் எந்தடா நினைக்கிறியா? என்னடா 2 பொம்பளை பிள்ளைய தான் வந்திருக்காங்க, 3ஆவதா செவத்த பிள்ளையா ஒன்று வந்திருக்கே. ஒருவேளை கேரளா ஐட்டமாக இருக்குமோன்னு நினச்சிட்டியோ? டேய் கருவாப்பையிலே, நீ ஏமாந்து போவ. உன் பேண்டுக்குள்ளே என்ன கிடக்குதோ அதை என் பாவாடைக்குள்ளேயும் கிடக்குது. ஐயோ அப்புறம் வெட்டிக்கார சொல்லுங்க. அப்புறம் வெட்டிக்கார சொல்லுங்க. எப்படி இருக்கிய? அப்புறம் பெட்டிக்காரன் அப்புறம் பெட்டிக்காரா? நல்லா இருக்கியல? நல்லா இருக்கேன். ஆளு ரொம்ப கிறங்கிட்டியல. ஆமா முழிக்கிறோம்ல, வரிசையா கண்ணு முழிக்கிறோம்ல. பாவ காலையில ரொம்ப வேலை போல இருக்கு. ஆமா செய்முறை அதுன்னு அலையிறிய போல. தூக்கம் இல்லாம முழிக்கிறோம். தூக்கணுமா இல்லையா? தூங்கினா தான் நல்லா இருக்கும். தூங்கினாத்தான் நல்லா இருக்கும்ல. தூங்குனாத்தான் நல்லா இருக்கும். அதுதான். ஆமா சரி. ஒரு பச்சை பிள்ளை வந்தேன்னு சொல்லி இப்படி மட்டார் நடிக்கிறீங்களே. ஆமா கொஞ்சம் எதவிதமா அடிக்கப்படாது. அப்படி அடிச்சா தானே ஒத்துக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க செஞ்சது சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருங்களா காலையில? ஆமா நீங்களும் செஞ்சிட்டாலும் பொழந்து தள்ளி வாய்ப்பு கொடுக்கணும்ல. வாய்ப்பு கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். நீங்க காலையில முதல்ல பேக்க தூக்கிட்டு வண்டி எடுத்துட்டு முதல்ல கிளம்பிடுறீங்களே. நீங்க போயிடுறீங்க. வந்துட்டேன் களவாணி பையன். சீ ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிலாம் போறீங்க. எங்க போறீங்க சொன்னாவில் நாங்க வர முடியும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க தானே ஃபோன் நம்பர் வாங்கி பேசி ஆள் அனுப்புறீங்க. புரோக்கர் வேலையை பார்க்குறேன். அப்புறம் கேட்குறியா? காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும், வாடின்னு வர சொன்னா. ஆமா வர சொல்லிவிட்டு இவ எங்க ஓனாலும் தெரியல. வேலைக்கு அப்பா வச்சிருக்காருமா. குறைச்சிட்டீங்கன்னு ஏத்துறா கருவாப்பையில பாருங்களேன் மைக்ல. நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களை வாழ்த்தி அன்பளிப்பு வழங்கக்கூடிய எனது அன்பு அப்பா அவர்கள் இங்கே வழியாக நிற்கும் கலைமகள் அவர்களுக்கும் ராதாஸ்ரீ அவர்களுக்கும் எனக்கும் தலா 50 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்தவருக்கு நன்றி. அடியே அம்மா நம்மளாம் எங்க போறோம் தெரியுமா? அவசரப்படாது, பேங்க்ல போட்டுக்கிறேன். ஆமா ஏய் பார்க்க நல்லா அழகா வந்திருக்க. அலங்காரம் பண்ணி. ஆனா இப்படி நடந்துக்கிறீ நல்லா இருக்கா? என்னது காசு அந்த இடத்துல வச்சதான் பத்திரம் தொலையாது. ஏன் அப்படி? எங்க வேணாலும் ஆம்பளைய கைவிட்டு. சரி உன் பேர் என்ன? என் பேர் அங்கவை. இவ சங்கவை. ரெண்டு பேரும் எங்க வைக்கிறது? காலையில காரியப்படி பஸ் ஸ்டாண்ட்ல வைங்க. சரி இருக்கட்டும். நம்மள எங்க போறோம் தெரியுமா? ஒரு வயல் வாங்க மாட்டாங்க. நம்மள திணைப்புன காவலுக்கா போறோம். கண்டிப்பாமா. செய்தி அப்பா சொன்னாங்களே. சொன்னார்ல. ஆமா. பறவைகளை விரட்டணுமா? அது காயப்படாம விரட்டணுமா? அதனால காவலுக்கு போகணும். காவல் எல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிட்டு எல்லாருமா சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடுவோம். என்னைக்கு இந்த இவ்வளவு புதிய இருக்கும். அதனால இடத்த பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் பாடக்கூடாது. ஆமா ஏதாவது விளையாடுவோமா? என்ன விளையாடலாம்? குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதலே கண்ணாலே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதலே கண்ணாலே. குறி குறித்து வந்தரனோ அரங்குதலே கண்ணாலே. தனதானதானா ஒரு தனதானா ஒரு தானதானா ஒரு தனதானா. பூமலர்ந்து குலுங்குதலே
இப்படி கோமணம் கட்டலாமா? நீ பொம்பளை உள்பாவடையே கட்ட மாட்டியாடி? சீ கருவாப்பை வாங்கி கொடுக்கல. தூக்கி தூக்கி அங்கேயே காமிச்சுக்கிட்டு இருக்க. என்னடி இப்படி நடந்துக்கிற? ஒரு பெரியவங்க போய் நீ மட்டும் பாவடை ஒரு பொம்பளை எல்லாம் சிரிக்கிறா விழுந்து விழுந்து. இதுல இறக்க மனசு யாருக்குமே கிடையாது. ஏன் ஆமா ஆமா வரட்டிடுவோம். நேரம் நெருங்கிருச்சு. ஆமாமா. எப்படி தெரியுமா? ஆலோலம் ஆலோலம் ஆலோலம். ஏய், நான் தாண்டி வரட்டுமா? அப்பா அப்படிதான் வரட்டி சொன்னாரு. ஆலோலம் 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 ராணவ போட்டிடுமா. வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும் வண்ண வண்ண பறவைகள் பிடிவாரோ, வண்ண வண்ண பறவைகள் பிடிவாரோ. ஓ ஓ ஓ. பறவைகளை ஓடி போக கடமையை செய்ய வேணும் ஒத்துப்பாங்க, கடமையை செய்ய வேணும் ஒத்துப்பாங்க. காரியத்தில் கரையில்லாம உதவி செய்து, காரியத்தில் கரையில்லாம உதவி செய்து. எந்த பறவையா போதா இல்ல மூத்திர வருடம் நினைச்சா போதா? ஹலோ ஹலோ எல்லா பறவைகளும் யானை பறவைகளுமா? பையனை வாலிம் ஏதாவது முடியலண்ணே. அடியே வாடிங்க வாடினே. 2 மணி ஆச்சு, ஆடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ரெண்டாவது நான் ஆடவும் மாட்டேன், கோச்சிக்கிறாரு. இதான் 2 பேரும் ஆடினாலே அப்புறம் என்ன விடுங்க, பொண்ணு விட்டு ஆடனே இல்லை, அதோட விட்டுங்க. ஆளுக்கு ஒரு திசை இருந்த பறவைகள்லாம் வரட்டலாம். இது வேள்வி மலைச்சான நம்ம இடத்தை நாடி தவயோகிகள் பெரியவர்கள் யார் வந்தாலும் இனத்தின் தலைவி வெளியிழைத்ததாக அழைத்து வாருங்கள். ஆனோலம் சோ